வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஜெயராணி அரசு உதவி பெறும் பள்ளி மூடப்படுவதாக அறிவிப்பு. மாணவர்கள் பெற்றோர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரையான்புத்தூரில் வாலிபரை வெட்டி கொலை செய்ய முயற்சி. கிராம மக்கள் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சாதித்த விளையாட்டு வீரர்களுக்கும் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா கோமக்கள் நல இயக்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சாதித்த விளையாட்டு வீரர்களுக்கும் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா மக்கள் நல இயக்கம் சார்பாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், அரியாங்குப்பம் மித்ரா மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் முத்துக்குமரன், புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளி ஆசிரியர் வாழுமுனி மற்றும் புதுச்சேரி யானாம் பிராந்திய காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து கல்வி உபகரணங்கள், சான்றிதழ், கேடயம் மற்றும் தென்னங்கன்று பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய மற்றும் மாநில அளவில் யோகாசனம், பளு தூக்குதல், தடகளம் மற்றும் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு அழைப்பாளர்களின் ஆலோசனைகளை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மிக ஆர்வத்துடன் ரசித்தனர். இத்தகைய பிரம்மாண்ட பாராட்டு விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் இதுவே முதல் முறையாகும். இனிவரும் காலங்களில் மக்கள் நல இயக்கம் சார்பாக ஆண்டுதோறும் மாணவ மாணவிகளையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் வேணு என்கிற வேணுகோபால் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்கத்தின் நிர்வாகிகள் பூபதி, ஆதி சக்திவேல், ஆறுமுகம், குணா, நமச்சிவாயம், கர்ணன், ஞானமணி, ஆனந்தபாபு, ஜானகிராமன், சிங்காரம், பாரதி, ராஜா, அறிவு, தணிகாசலம், சிலம்பொலி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் செவிலியர் துறை மாணவ மாணவிகள் மது ஒழிப்பு குறித்து நாடகம் வழியாக மக்களுக்கு வழங்கினர். நீதிபதி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். செய்வார். ஆசிரியர் திரு என் வாழமுனி ஐயா அவர்களை தலைவர் வேணு மற்றும் நிறுவனர் எம் இளங்கோ அவர்கள் சிறப்பு செய்வார். நீங்கள் கிட்டப்படுங்க. கடுமையா படித்தவர் அதுவும் தான் உங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகின்றன. உங்கள் பழக்க வழக்கங்களில் கவனம் வையுங்கள். அதைதான் உங்கள் வாழ்க்கையே பொருத்தி போகிறது. பள்ளி அளவில், அதாவது அரசு பள்ளி, தனியார் பள்ளி ரெண்டுமே சேர்த்து முதல் முறையாக ஒரு கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். இது அதாவது போன வருடம், கடந்த வருடம் இது ஆரம்பிச்சது ஒண்ணுது. கடந்த வருடம் பெண்டசோனல் கிராமத்தில் நாங்கள் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் முதல்ல பெண்டசோனல் கிராமத்தில் தான் 10th + 2 பாஸ் பண்ண பசங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்ச ஒன்று. இன்னைக்கு ஒரு தொகுதி அளவில் இன்னைக்கு நிற்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரே ஒரு வார்த்தை தான். நம்முடைய இந்த கோன்ற வார்த்தை சாதாரணது கிடையாது. கோன்னா எல்லாருக்கும் இப்ப தெரியும். கோன்றது அரசன் சொல்லுவாங்க, மன்னன், அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசன்றதுக்கு பதிலாக அதிகாரம், அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம
இந்த அங்கீகாரமோ அந்த அரசியல் அதிகாரமோ எல்லா அதிகாரமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த கல்வி மிக முக்கியமானது ஒண்ணு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த சட்ட வரையறைக்குள் இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, தனி மனிதனுடைய செயல்பாடு அமைய வேண்டும். அதை உருவாக்கியவர் அம்பேத்கர். லே புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பில் 15வது மாநில அளவில் சப் ஜூனியர் சாம்பியன் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு தொழிலதிபர் சந்திரமோகன் கோப்பைகளை வழங்கி பாராட்டு. லே புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சார்பாக 15வது சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி கடந்த ஜூன் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியில் லே புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டி ஜூன் 15ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசும், மேஜர் தயன்சந்த் ஹாக்கி கிளப் அணி 2வது பரிசும், வென்றன் ஹாக்கி கிளப் அணி 3வது பரிசும் பெற்றன. ஆண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும், ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி 2வது இடத்தையும், வென்றன் ஹாக்கி கிளப் அணி 3வது இடத்தையும் பிடித்தன. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி வரவேற்புரையாற்றினார். டாக்டர் பழனி நோக்குவுரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேசன் தலைமை உரையாற்றினார். சங்கத்தின் செயலர் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கை வாசித்தார். மேலும் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் சந்திரமோகன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பைகளை வழங்கி பரிசளித்து பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேங்காய்திட்டு பகுதியில் திலகர் நகர் 3வது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்காக சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள திலகர் நகரில் 3வது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்காக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசாணை பெறப்பட்டு அதற்காக 10,82,891 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பெரியோர்கள் சாலை அமைக்கும் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரையாம்புத்தூரில் வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரையாம்புத்தூர் பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் ராஜா என்பவரின் மகன் 24 வயதான பெயிண்டர் மதன். இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:35 மணியளவில் அதே பகுதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் மது குடித்துக் கொண்டிருந்த போது ஒரு கும்பல் அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய மதனை அவ்வழியாக சென்ற சிலர் பார்த்துவிட்டு கரையாம்புத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் மதனை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் நடந்த இடம் தமிழகம் புதுச்சேரி எல்லைப்பகுதி என்பதால் இரு மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கரையாம்புத்தூர் பகுதியில் நடந்த திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் நடைபெற்ற கரகாட்டத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக முன்விரோதத்தில் எதிர்த்தரப்பினர் மதனை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நேற்று காலை 6 மணியளவில் கரையாம்புத்தூர் பேருந்து நிலையம் 4 முனை சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், பாகூர் ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் பிரபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான துணை சபாநாயகர் ராஜவேலு பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக காவல்துறையினருடன் இணைந்து குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக துணை சபாநாயகர் தெரிவித்தார். அதை ஏற்று சாலை மறியலை கைவிட்டனர். மதனை வெட்டிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள கடைகளை சிலர் உடைத்தனர். இதையடுத்து கரையாம்பத்தூரில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ மட்டும் ஏன்டா சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அப்பா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபியரும் இருக்காது. அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்போ நானே இன்னைக்குமே சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம் பயம். நீங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. உப்பளம் நேதாஜி நகர் பெரிய பாளையத்தம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு 2வது கட்டமாக 9,50,000 ரூபாய்க்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பெரிய பாளையத்தம்மன் கோவில் கட்டுமான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த அறநிலைத்துறை சார்பில் கட்டுமான பணிக்கான முதல் தவணையாக ஏற்கனவே 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது.
தற்போது இரண்டாவது தவணையாக 9,50,000 காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி முதல்வர் ரங்கசாமியிடமிருந்து பெற்று கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவரிடம் கோவில் நிர்வாகிகள் மீதமுள்ள நிதியை விரைந்து பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர். அடுத்த கட்ட நிதிக்கான காசோலையை முதல்வர் மூலம் பெற்று தருவதாக உறுதியளித்தார். கிளை செயலாளர் காத்தலிங்கம், கருணாநிதி, கணபதி, கணேசன், அசோகன், கதிர், மனோஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியை நிர்வாகம் மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ளது ஜெயராணி உயர்நிலைப் பள்ளி. அரசு உதவியுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு, ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளியை மூடுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்வித்துறைக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தற்போது பயிலும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை தங்களது பெற்றோர்களுடன் பள்ளி முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பள்ளி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பேர் நிஷாந்தி, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்கேஜில இருந்து இங்க தான் சார் படிக்கிறோம். இப்போ வந்து டப்புன்னு ஸ்கூல மூட போறேன்னு மிஸ்ஸுங்களாம் எங்களுக்கு இங்க தான் பழகிட்டாங்க. டப்புனு இப்ப ஸ்கூல மூட போறேன்றாங்க. எங்களால அங்க போய் படிக்க முடியாது. டீச்சர்ஸ்லாம் வர மாட்டாங்க. நாங்க மட்டும் டப்புன்னு அங்க போய் படிக்க முடியாது. இப்போ இங்க வந்து ஸ்டேட் போர்டு தான் நாங்க படிச்சுன்னு வரோம். டப்புன்னு சிபிஎஸ்சி படிக்கிறோம்னா எங்களுக்கு அது படிக்க முடியாது சார். இப்போ எங்களுக்கு ஸ்கூல் மூடக்கூடாது, நாங்க இங்க தான் படிப்போம். ஸ்கூல் எதுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குதுன்னு மூட போறாங்களாம். அப்ப எங்களை மட்டும் காரணமோ இல்லாம ஸ்கூல்
சொல்றாங்க. மிஸ்ஸுங்க எங்களுக்கு பழகிட்டாங்க. இந்த பஸ் தான் எங்களுக்கு. உழவர்கரை புனித அந்தோணியார் ஆலய தேர் பவனியில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேர் பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியார் புகைப்படத்தை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை 4வது தெருப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியார் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தின் பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000 பக்தர்களுக்கு இனிப்பு பன்கள் மற்றும் அந்தோணியார் லேமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் 93 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் புனரமைப்பு பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை வரை RCC U வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் 93.26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராவ், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி, ராஜி, ஏழுமலை, சேகர், ரகுராமன், ரவி, மதி, ரமேஷ், அசோகன், சேகர், செபஸ்டின், வெங்கட், ராபர்ட், சுப்பிரமணி, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்சொழிய பாண்டியன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஜெனா, முருகன், வேதாச்சலம், சரவணன், ஹரி, கார்த்திகேயன், காசிநாதன், முத்து, பாலு, ராமஜெயம், அன்பு, கலைமணி, மூர்த்தி, வேலு, கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எப்பவுமே ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் லைனில் வந்து சிக்னல் கிடைக்காது. வாங்கி முடியும் கொஞ்சம் தான் இங்கே இருக்குமா? அண்ணா இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா இருங்கண்ணா, ஒரு கிளை பிடிச்சலப்பா. ஓகே இருண்ணா, நான் பேர் பிடிங்க. ஓகே சார், இதுதான் அழகு. ஐயா ஆ அப்படியே பிடிப்பா.
வச்சு செய்கிறாங்கப்பா. அது ஒரு 4 பேர் வாங்க. நம்மளே ஓகே லேடிஸ் லேடிஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கினா அவங்கள வர மாட்டாங்க. எடுத்து ஊற்றுனேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெயராணி அரசு உதவி பெறும் பள்ளி மூடப்படுவதாக அறிவிப்பு. மாணவர்கள் பெற்றோர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரையான்புத்தூரில் வாலிபரை வெட்டி கொலை செய்ய முயற்சி. கிராம மக்கள் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.